திருப்பூர்ல வீரபாண்டி பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடிப்படை தேவை கூட இல்ல அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய புகாரின் பேர்ல பாஜக நிர்வாகிகள் எல்லாம் களத்துல இறங்கி அடிப்படை தேவை செஞ்சு கொடுங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல முக்கியமா பெண் நிர்வாகிகளும் கலந்துருக்காங்க. அந்த பெண் நிர்வாகிகளை கைது பண்றதுல அவ்வளோ துரிதமா இருந்த காவல்துறையினர் எந்த இடத்துல இதே துரிதத்தை காட்டியிருக்கணும் அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஒரு பொண்ணு 10 வயசு ஒரு குழந்தை தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அந்த குழந்தைய பட்டப்பகல் ஒருத்த வாய மூடி இழுத்துட்டு போறாங்க. ஒரு சிசிடிவி வீடியோ பாக்குறோம். அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. எந்த இடத்துல காவல்துறையினர் துரிதமா வேலை செய்யணும்? பெண் நிர்வாகிகள் மக்களுக்காக களத்துல இறங்கி போராடினாங்கன்னா அவங்கள கைது பண்ணிட்டு போறாங்க. அதே பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு கிடைக்காம அந்த பெண் குழந்தை ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. தமிழகத்துடைய பாதுகாப்பான நிலை எங்க இருக்கு? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒண்ணுனா நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னாரு. அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய இடத்துல அடக்காம பெண்களை கிட்ட அதாவது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் போராட்டம் பண்ற பெண்கள் மேலதான் அடக்குமுறையை காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஞ்சா புழக்கம் அப்படிங்கறது நம்ம சமூகத்துல இப்போ ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. போதைப் பொருள், மது இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்ம வீட்டுல இருக்க சின்ன சின்ன பசங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கிட்ட எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுங்க. மக்களுக்காக ஒருத்தங்க களத்துல இறங்கி போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க மக்களுக்காக போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி அதே மக்களுக்காக நீங்க பாதுகாப்பு தானே கொடுக்கணும். அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல. பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தணும். அதையும் தாண்டி சமூகத்தில் இருக்கிற இந்த மதுவையும் போதைப் பொருளுடைய புழக்கத்தையும் கம்மி பண்ணணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன். அதுக்கான நடவடிக்கையும் எடுங்க அப்படிங்கறத மக்களுடைய சார்பா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.